நான் வந்து புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் பனை மரங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்து தமிழகத்தில் இயங்கக்கூடிய எக்ஸ்னோரா அப்படின்ற ஒரு டீமு. இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா குளங்கள் எல்லாம் சீர் பண்ணி பெரிய அளவில் அதை கொண்டு போயிருக்கிறாங்க. இதை வந்து பாண்டிச்சேரி இருக்கிற எக்ஸ்னோரா டீம் வந்து பாண்டிச்சேரியிலும் எங்களுக்கு வந்து குளங்களை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, பாண்டிச்சேரியுடைய எக்ஸ்னோரா டீம் தலைவர் தசரதன் அவருடைய சப்போர்ட்டு, மற்ற ஊர் அவர் கூட இருக்கிறபடி எல்லா அமைப்போடைய சப்போர்ட்லேயும் இங்கே வந்து நமக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு இந்த டீம் வந்திருக்காங்க. பாருங்கள், பாண்டிச்சேரிக்கு தனியாக ஒரு ஹிட்டாச்சி மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து தொண்டமானாத்தம் மாங்குளம்ன்ற இடத்த நாங்கள் இருக்கிறோம். இந்த இடத்த வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களாக வந்து சீர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பொதுமக்களும் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ பாண்டிச்சேரி ஒரு சென்சஸ் ஒன்று வருது அப்படின்னா, இன்னும் 10 அல்லது 15 ஆண்டுக்குள்ளே தமிழ்நாடு அந்த ஸ்கட்சில் வந்து நீர்நிலையில் பாண்டிச்சேரி கட்டாயிடுச்சு. அதாவது நிலத்தடி நீர் இல்லை. எப்படி சென்னையில் வந்து நிலத்தடி நீர் இல்லையோ அதே மாதிரி பாண்டிச்சேரி நிலத்தடி நீர் இல்லை. 10லேருந்து 15 வருஷத்துல இந்த நிலைமை நமக்கு வரப்போகுது. அப்போ இதை வந்து யார் சரி பண்ணுறது? இப்போ இந்த மாதிரியான எக்ஸ்னோரா டீம், இந்த மாதிரியான பொதுமக்கள் இவங்கெல்லாம் விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சரி பண்ண முடியும். இல்லைனாக்கா எப்படி நம்ம சென்னையில் போயிட்டு தண்ணிக்காக லாரி கஷ்டப்படுறோமோ அதே மாதிரியான சூழ்நிலை பாண்டிச்சேரிக்கு வாங்கும். இப்போ பாண்டிச்சேரியில் வந்து இப்போ தண்ணியே இல்லை, அங்கங்கே பார்த்தா டேப் திறந்து விட்டு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலயமா இந்த மாதிரி குளங்கள், ஏரிகள் இதெல்லாம் நம்ம பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து அனுபவிக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு, கல்வி இதை மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது அவங்கவுங்களுக்கு இப்போ இருக்கிற நாலேஜ் அவங்க படிச்சுருவாங்க. ஆனால் நல்ல காற்று, சுகாதாரமான நீர், இதை ரொம்ப நம்ம முக்கியமாக பாதுகாத்து எட்டுமா தலைமுறை கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த எக்ஸ்னோரா டீமு மிகப்பெரிய பணிகள் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த தொண்டமானத்தை கிராமத்தை நாங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்தா, இந்த கிராமத்து மக்கள்லாம் இந்த குளத்தில் இந்த இறங்கி சீர் பண்ணன்னு சொல்கிறாங்க. இந்த தொகுதியோடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் சாய் சரவணகுமார் சாரை வந்து ரொம்ப வந்து இந்த மக்களோட இணைஞ்சு பணி புரிக்கிறாங்க. அவருக்கும் நாம் வந்து எங்கள் பூர்ணகுப்பம் மக்கள் சார்பாகவும் இந்த எக்ஸ்னோரா டீம் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே அடுத்து வந்து நாங்கள் பூர்ணகுப்பம் விட்டுட்டு போகிறோம். அங்கே போயிட்டு அது வந்து இதே மாதிரி நாங்கள் பெரிய குளம் தான், அது 1 ஏக்கர் குளம். அந்த குளத்தை இப்போ நாங்கள் சீர் பண்ண போகிறோம். ஆனால் அது நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இது மாதிரி சரி பண்ணிவிட்டு கட்ட போகிறோம். அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் நாங்கள் போட்டோம். கட்டி அதை இப்போ ஏன்னா மக்கள் வந்து தூர்வாரிட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது சொல்லிட்டு பல என்ஜிஓக்கள் இணைஞ்சு நாங்கள் அதை பண்ணியிருக்கிறோம். அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு ஏற்பாடு பண்ண எக்ஸ்னோரா டீமுக்கும் பாண்டிச்சேரி எக்ஸ்னோராவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.